மதுரை, தென்காசி, வேலூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அடுத்த 6 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு என்றும் கணிப்பு. கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டிய கனமழை. நெல்லை மாவட்டத்தில் பாபநாசம், விக்கிரமசிங்கபுரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் லோயர் கேம்ப் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கொட்டிய மழை. பலத்த மழை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்த தண்ணீர். தமிழ்நாட்டில் 11 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு கொளுத்திய வெப்பம். சென்னையில் இன்று 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்த வாய்ப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் மழைக்கு வாய்ப்பில்லை. மாதம் அமைதியாக இருப்போம் என்றவர்களால் 6 நாட்கள் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை என முதல்வர் விஜய் பேச்சு. எம்ஜிஆர் சந்தித்த முதல் தேர்தலில் கூட இந்த அளவு வாக்கு இல்லை என்று சொன்னார்கள் என நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் நிகழ்ச்சி. ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சுட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. தாவேக்கு மற்றும் திமுகவுக்கு இடையே மட்டும்தான் போட்டி என மீண்டும் கூறிய முதலமைச்சர் விஜய். மற்ற யாருக்கும் சுத்தமாக வேலையில்லை என அதிமுக மீது மறைமுக விமர்சனம். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். திமுக மற்றும் பலர் சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்த்தார்கள் என முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. குதிரை பேரம் என தவறாக பேசுவதாகவும் விளக்கம். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே. அந்த கடைசி 5 நாள் அடாடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ, என்ன கூத்துங்கிறீங்க. திமுக நம்மை எதிர்க்க நன்மையே என முதலமைச்சர் விஜய் பேச்சு. நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள், நான் நல்லது செய்து கொண்டே இருப்பேன் என்றும் உறுதி. நம்மள ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. மாநில உரிமை, நதிநீர் உரிமை, சமத்துவ உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம். திருச்சியில் முதலமைச்சர் விஜய் உறுதி. மதச்சார்பற்ற கொள்கையில சமரசமே இல்லை. மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம்.
தற்குறிகள் என்று சொன்னவர்களை மக்கள் கேள்விக்குறியாக்கிவிட்டார்கள். இதே மக்கள்தான் உங்களுக்கு இத்தனை வருடமாக வாக்களித்தார்கள் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களாம். தற்குறியா இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அண்ணா தொடங்கிய கட்சி அடிமை கட்சியாக இருப்பதாக முதலமைச்சர் விஜய் விமர்சனம். ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு மக்கள் மனதை வெல்ல பாருங்கள் என அறிவுரை. நீங்க இந்த எதிர்கட்சியா இருக்கும் போது ஒண்ணு யூஸ் பண்ணுவீங்கல்ல, இந்த பழைய டெக்னிக், அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளையும் மக்களையும் பிரிச்சலாம்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு காலம் நடக்காது. மக்கள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க சார், ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதனால ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டு மக்கள் மனசை வெல்ல பாருங்க. எல்லாவற்றிலும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருப்பேன் என்பதற்காகத்தான் கோட் சூட். தனது வழக்கமான ஆடை குறித்து பேசிய முதலமைச்சர் விஜய். அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? ரெண்டே கலர், நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க ஜூன் 5 வரை அவகாசம். விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாக இருந்த நிலையில் நீட்டித்து தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டுக்கான பிசிக விருதுகள் அறிவிப்பு. சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன், வழக்கறிஞர் ஹென்றி திவன், பால பிரஜாபதி அடிகளார் உள்ளிட்டோருக்கு வழங்கப்படுகிறது. கடலூரில் எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் சி.வி. சண்முகம் தரப்பிலிருந்து ஒப்படைக்கப்பட்ட அதிமுக அலுவலகம் திறப்பு. பொருட்கள் சூறையாடப்பட்டிருந்ததால் கட்சியினர் பெரும் அதிர்ச்சி. புதுச்சேரியில் மதுபோதையில் காரை தாறுமாறாக ஓட்டி சாலையில் நின்றிருந்த வாகனங்கள் மீது மோதி விபத்து. தப்பி ஓட முயன்ற மதுரையை சேர்ந்த இளைஞர்களை மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த மக்கள். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சேவுக பெருமாள் ஐயனார் கோயிலில் வைகாசி தேரோட்ட திருவிழா கோலாகலம். 5 லட்சம் தேங்காய்களை பக்தர்கள் நேர்த்திக்கடனுக்காக உடைப்பு. ஹெல்மெட் அணிந்து சிதற தேங்காய்களை சேகரித்த மக்கள். புதிய கட்சியை தொடங்குகிறார் அண்ணாமலை. 2 நாட்களில் பதிலளிப்பதாக டெல்லி செல்லும் முன் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதில். பொறுமையா 2 நாள் எல்லாம் பேசுவாங்க. புது கட்சி எல்லா தலைவர் ஒரு நிமிஷம் எல்லா கேள்விகளுக்கு பதில் சொல்றேன், உட்கார்ந்து பேசுவாங்க. 2 நாள் பேசுறேன், பேசுறேன் 2 நாள்ல பேசுறேன்னு சொல்றேன். 2 நாள் நான் பேசுறேன்.